ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியாக ஒரு மிளகு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்காக அது ஈஸியாக இதை சாப்பிட்டா சட்டுன்னு உங்களுக்கு தேவையாயிடும். ஒரு பவுலில் வந்து நம்ம இப்போ வெறும் வாட்டர் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது கூட புளி நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பூண்டு நான் தோல்லாம் உரிக்கலை, அப்படியே போட்டுக்கிறேன். ரெண்டு வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரமாக இருக்கும், அதனால் 2 போட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் எனக்கு ரொம்ப இந்த வாசனை பிடிக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சின்னு வந்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கோங்க, குறப்பாக, ரொம்ப அரைக்க வேண்டாம். இதிலிருந்து இந்த அளவுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நம்ம ரசத்துக்காக வச்சுருக்கோம் இல்லையா, புளி போட்டு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா அது, அதனால். நெக்ஸ்ட்டு மறக்காமல் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நான் மீடியம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1-2 அரைச்சோம் இல்லையா, அந்த மிளகு, ஜீரகம், பெருங்காயம், மிளகாய் வத்தல், பூண்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதனுடைய வாட்டரினுடைய அளவு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம இதில் போட்டுலாச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. இது என்னென்னா கொதிக்கட்டும். இவ்வளோ டைம் அவ்வளோ டைம் கணக்கு இல்லை. இது நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரும். அந்த புளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய பச்சை வாசனை போகும் அப்போ தான். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லாவே, அதாவது நல்ல ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க, பெரிய ஃப்ளேமாக வச்சு. இது இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே கொதித்து அந்த புளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுத்து. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் வானிலையில் குக்கிங் ஆயில் கொஞ்சமாக விட்டுருக்கேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். இந்த மாதிரி வெடித்து வரும்போது நான் இப்போ காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. நம்ம பச்சையாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, அந்த கொதித்த ரசத்தை வந்து இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இது கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சாப்பிடும்போது குத்திக்கிறதுக்கு மறந்தால் கூட இதில் இருக்கிற இந்த நெய் போதும். பொதுவாகவே ரசத்துக்கு நெய்யில் தாளிக்கணும். தாளிக்கும்போது எனக்கு குக்கிங் ஆயிலில் தாளிக்கிறது தான் எனக்கு சௌகரியமாக இருக்குது. அதனால் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிட்டுருவேன். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான மிளகு ரசம். இது ரொம்ப ரொம்ப கோல்டு ஃபீவருக்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.